பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கை பீஸ் இருக்கு இல்லையா, அதோ பாருங்கள். இந்த மாதிரி கையோட நடு சென்டர் இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள். இதோ பாருங்கள். இந்த கை பீஸோட நடு சென்டர் இருக்கு இல்லையா, நடு சென்டரை இங்கே பாருங்கள். நடு சென்டரில் இந்த மாதிரி நாச் போட்டுக்கணும். நாச் போட்டுக்கிட்டு இதை பாருங்கள், தெரியுதா? இதோ பாருங்கள், தெரியுதா? இதோ பாருங்கள். கை பீஸோட இங்கே பாருங்கள், நடு சென்டரில் இந்த மாதிரி நாச் போட்டுக்கிட்டு அதை நம்ம ஷோல்டருக்கு பாருங்கள், ஷோல்டரில் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. கை பீஸோட நடு சென்டரையும் ஷோல்டரையும் இந்த மாதிரி இந்த பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த பாருங்கள், கை பீஸோட நடு சென்டரையும் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வச்சு தையல் போடுங்க. பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக தையல் போடுங்க. இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், கை பீஸ் இருக்குல்லையே, அந்த கை பீஸோட நடு சென்டரை நாச் போட்டு வச்சுக்கோங்க. நாச் போட்டுக்கிட்டு அதை நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டரோட இதை பாருங்கள். இந்த பாருங்கள், கை பீஸோட நடு சென்டரை பாருங்கள் நாச் போட்டுக்கிட்டு, தெரியுதா? நாச் போட்டுக்கிட்டு அந்த நாச்சை இந்த பாருங்கள் ஷோல்டரோட இங்கே பாருங்கள் சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு அப்படி 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் மேலே, தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் மேலே பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் இந்த பாருங்கள் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே அப்படி தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிக்கலாம். தைக்கும் போது துணி ரெண்டும் இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் பீஸும் கை பீஸும் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். இந்த பாருங்கள், ரெண்டும் ஒன்று போல் வச்சு தைக்கணும். இழுத்து தைக்காதீங்க. துணியை இழுக்காமல் அப்படி பொறுமையாக வச்சு தைங்க. இல்லைன்னா கை சுருக்கமாக இருக்கும், அப்புறம் அசிங்கமாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் இழுக்காமல் அப்படி தைங்க. தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இழுக்காமல் தைச்சாதான் சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். இப்போ அந்த கையும் தைச்சி எடுத்துக்கலாங்க. அம்மா எடுக்காது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடும் 4 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டு 4 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், அந்த பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடுப்பு ஜாயின் பண்ணியாச்சு. இனி கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸ் பீஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும். இதை பாருங்கள், ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஸ் பீஸை வச்சுக்கிட்டு, அதான் நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு
கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். ரெண்டு துணி ஒன்று போல் வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு தையல் போடுங்க. 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. துணி விளையிறாமல் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸும் மெயின் பீஸும் ரெண்டும் விளையிறாமல் ஒன்று போல் வச்சு தையல் போடுங்க. பொறுமையாக தைங்க. துணி இழுக்காமல் பொறுமையாக தைங்க. துணி இழுத்திங்கன்னா சுருக்கம் விழுந்துடும். துணியை இழுக்காமல் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 இன்ச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டாச்சு. இது பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. இனி ப்ளவுஸை இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டு இதை பாருங்கள், மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டுருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள், இதை பாருங்கள், இது அப்படியே ஒரு மடக்கி இதை பாருங்கள், இதை அப்படி மடக்கிட்டு இதை பாருங்கள், ஒரு மடிப்பு 2 மடிப்பு மடித்து இந்த தையல் மேலேயே தெரியுதா, இந்த பாருங்கள், நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, தெரியுதா, இதை பாருங்கள், இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி ஒரு தையல் போடுங்க. இதை பாருங்கள், 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதை பாருங்கள், இந்த ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 மடிப்பு மடித்து இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், தெரியுதா, இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி தெரியுதா, இதை பாருங்கள், இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், மாதிரி 2 மடிப்பு மடித்து இந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தையல் போட்டாச்சு. இனி இதை நம்ம அப்படியே உள்பக்கமாக இந்த பாருங்கள், அப்படியே ஒரு மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே உள்பக்கமாக இந்த தெரியுதா, இதை பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இதை அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். இருங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இதை பாருங்கள், ப்ளவுஸ் தைச்சாச்சு.